வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலேக்கிறணும். அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 399 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்துன்னா காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு 402 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டிங் டூலும் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குதுன்னு இண்டிகேட் பண்ணியிருக்கு. அடுத்த சப்போர்ட் ஜோனான 397.60 பக்கமாக வந்தோன்னா மார்க்கெட் ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுத்த சமயத்தில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சார்ட்டிங் டூல் மறுபடியும் பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. இதை முன்னாடி நாள் மார்க்கெட்லேயும் இந்த இடத்துல இதே மாதிரி கொடுத்துருந்தது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம், நம்ம சார்ட்டிங் டூல் ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்ததுன்னா அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருந்தால் அது ஏன் கொடுத்துருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே போதும், நம்மளால் ஒரு தெளிவான முடிவு ட்ரேடிங்கில் எடுக்க முடியும். ஏன்னா இந்த 396 397 பக்கமாக கடந்த 2 மாதமாக நம்ம எடுத்து பார்த்தோன்னா பல முறை இந்த 396 தொட்ட உடனே மார்க்கெட் பல முறை யூட்டர்ன் போட்டிருக்கு. அதாவது கீழே வந்த மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ்லாம் ஆகிருக்கு. இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காரணத்தினால தான் நம்ம சார்ட்டிங் டூலும் இந்த இடத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடியே ட்ரேடை பிக் பண்ண முயற்சி செஞ்சது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மறுபடியும் பையிங் ஸ்ட்ராங்காக இருந்து நம்மளுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 402 தொடர் சமயத்துலேயும் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதையே இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த சமயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க மூவிங் ஆவரேஜும் அது கீழே இருந்த காரணத்தினால அது நல்ல மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட் அப்படியே எதிர்பார்த்த மாதிரி ஒரு யூட்டர்ன் போட்டு 409 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி 406 அதால் சஸ்டெயின் பண்ண முடியல. ஏன்னா 406 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த காரணத்தினால தான் எங்கள் சார்ட்டிங் டூல் நமக்கு செல் சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. கடைசியாக 404.7 அப்படின்ற இடத்துல காப்பர் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் அற்புதமாக மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளோட முடிவு செல்லிங்காக இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்மளை தவறான பாதையிலிருந்து சரியான பாதைக்கு மாற்றி கொடுக்குற தன்மை நம்மளுடைய சார்ட்டிங் டூலுக்கு கண்டிப்பாக உண்டு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கிட்டத்தட்ட அதே இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 406 அப்படின்றது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தெரியும். 402 மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்து காப்பர் மார்க்கெட் நிற்கிது. இன்றைக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 402 அடிப்படையான சப்போர்ட்டாக வச்சு காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். இந்த பையிங் இன்னும் ஸ்ட்ராங்கான பையிங்காக மாறணும் அப்படின்னா 406 மேலே இன்றைக்கி ப்ரைஸ் க்ளோசிங் வர்றது ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் சொல்கிறோம், இந்த 402 ஒரு பேஸ் சப்போர்ட்டாக வச்சு தான் காப்பர் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் 402க்கு மேலே நிற்க முடியல அப்படின்னா காப்பர் மார்க்கெட் மறுபடியும் கீழே விழுந்து 392 தொடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் பையிங்க்கு ஓரளவு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. நம்ம சார்ட்டிங் டூல் உதவியால் இன்றைக்கி நாளும் நம்ம ட்ரேடிங்கில் ஒரு லாபகரமான நாளாக அமையும் அப்படின்றத நம்பலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.